வெல்கம் டு சுகி மேங்கோ கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்மளோட ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். இது நார்மல் மிடில் கிளாஸ் வீடு தான், ஆனால் டபுள் பெட்ரூம் இருக்குது. ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். நம்ம இப்போது அந்த பக்கம் ஒரு கதவு இருக்கு இல்லையா, அதுதான் என்ட்ரன்ஸ். உள்ளே வர்றதுக்கான வாசல் அதுதான். வாசலுக்கு நேர் இருக்கிற இந்த இடத்துல ஃப்ரிட்ஜ் வச்சுருக்குறோம். அது பக்கத்துலேயே சாமி கும்பிட்றதுக்கான அந்த டேபிள் வச்சுருக்குறோம். விளக்கு, சாமி ஃபோட்டோ எல்லாமே அதில் வச்சுருக்குறோம். இந்த ஏரியா அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே அதில் சுவிட்ச் போர்டு இருக்கிறதுனால அதில் ஃப்ரிட்ஜ் வச்சுட்டோம். அது பக்கத்துலேயே விளக்கு ஏற்றுறதுக்கான இடமும் செட் பண்ணியிருக்கிறோம். இந்த பக்கம் ஸ்க்ரீன் போட்டிருக்கோம். அங்கே ரூம் இருக்குது, கிச்சன் இருக்குது. அது அப்புறம் பார்க்கலாம். ஹாலுக்கு இந்த பக்கம் ஒரு சோஃபா இருக்குது. அதில் ஒரு 3 பேர் உட்காரலாம் அந்த மாதிரி. அப்புறம் ஒரு டேபிள், சேர் இருக்குது. இது சாப்பிட்றதுக்கு தான். 2 பேர் தாராளமாக உட்காந்து சாப்பிட்லாம். ஹாலில் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி செல்ஃப் கொடுத்துருக்காங்க, ஷோகேஸ் மாதிரி தான். முன்னாடி இதில் நிறைய கிராஃப்ட் நானே கையில் செஞ்சு நிறைய பொருட்கள் பேப்பர் கிராஃப்ட் அந்த மாதிரி நிறைய விதவிதமாக செஞ்சு அதை ஃபுல்லாகவே அடுக்கி வச்சுருப்பேன். ஆனால் இப்போ அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ ஓரளவு ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படின்னு கொஞ்சம் தேவையானது மட்டும் வச்சுருக்கிறேன். இதில் 2 சிங்கிள் சோஃபா இருக்குது, டிவியும் இருக்குது. இந்த பக்கம் திரும்பினோன்னா இதில் பால்கனி. இது ஒரு சின்ன பால்கனி, ஒரு 2-3 செடி கூட வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப குட்டியான பால்கனி. செடி வைக்கிறதுக்காக மண் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ பால்கனி ரொம்ப சின்னது தான். இப்போ உள்ளே போயிடலாம். ஹாலோட ஃபுல் வியூவே இது தான். இந்த மாதிரி தான் இருக்குது. டேபிளில் எப்போவுமே ஒரு ஜக்கில் தண்ணியும் டம்ளரும் இருக்கும். ஸோ நமக்கு தண்ணி தாக எடுக்கும்போது உடனடியாக குடிக்கிறதுக்காக. ஹாலில் இன்னொரு ஏரியா இருக்குது. அதில் கொஞ்சமாக இடமும் இருக்குது. அதில் ஒரு பெரிய பெஞ்சு போட்டிருக்கிறோம். இந்த ஏரியா இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் ஒரு எம்டி சிலிண்டர் வச்சுருக்கிறேன். அப்புறம் 2 வாட்டர் கேன் இருக்குது. ஸோ அந்த இடத்த நம்ம பயன்படுத்தின மாதிரியும் இருக்கும். இப்போ ஹாலில் இன்னொரு ரூமுக்கு போகலாம். அங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. இது பெரியவங்க இல்லை குழந்தைங்க யார் வேணால் தங்கிக்கலாம், அந்த மாதிரி ஒரு பெட்ரூம் தான். இதில் அட்டாச்டு பாத்ரூமும் இருக்குது. அங்கே ஒரு கட்டில் போட்டிருக்கிறோம், ஒரு பெரிய கட்டில் தான். யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட இங்கே தங்கிக்கலாம், அந்த மாதிரி தான் தரும். இங்கே ஒரு பெரிய செல்ஃப் இருக்குது. நிறைய பொருள் வச்சுக்கலாம் அந்த மாதிரி செல்ஃபு. எல்லாமே வேலை சம்மந்தப்பட்ட பொருட்கள் தான் இருக்கும், வேலைக்கு தேவையான பொருட்கள் அந்த மாதிரி. ஆனால் எல்லாமே தேவையான பொருட்கள் தான், பட் அடிக்கடி பயன்படுத்தாத பொருட்கள் அந்த மாதிரி. ஒரு முக்கியமான தேவைகளுக்கு மட்டும் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஹாலுக்கு போயிடலாம். ஹால்லே முன்னாடி செவருலலாம் நிறைய பொருள்லாம் மாட்டி வச்சுருப்பேன். இப்போ அதெல்லாம் எடுத்துட்டேன். ஓரளவு ப்ளைனாக இருந்தால் நல்லாயிருக்கு அப்படின்னு தோணுச்சு. ஸ்க்ரீன் போட்டிருக்கோம். இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது. இது காமன் பாத்ரூம். இந்த பக்கம் ஒரு பெரிய கிச்சன் இருக்குது. அந்த பக்கம் ஒரு பெட்ரூம் இருக்குது. பெட்ரூமில் ஃபேன், டேபிள், சேர் உட்காந்து ஏதாவது எழுதணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு கட்டில், அப்புறம் ஒரு பீரோ இருக்கும். அவ்வளோதான். ஜன்னல் ரொம்ப வெயில் அடிக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு சின்னதாக ஸ்க்ரீன் போட்டிருக்கேன். ஆனால் காற்றும் வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி லைட்டாக காற்று வர மாதிரி உள்ள ஸ்க்ரீன் போட்டிருக்கேன். இந்த டேபிள் ஏதாவது எழுதுறதுக்கு, அதே மாதிரி சாஞ்சு உட்காரணும் அப்படின்னா சேரில் உட்காந்துக்கலாம். அதுக்காக இங்கே ஒரு டேபிள் அண்ட் சேர் இருக்குது. இந்த பெட்ரூம்லேயும் ஒரு பெரிய செல்ஃப் கொடுத்துருக்காங்க. நிறைய பொருள் வச்சுக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இதுலேயும் தேவையான பொருட்கள் தான் இருக்குது. டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி பொருட்கள் எல்லாம் அதில் இருக்கும். அவ்வளோதான். இனி நம்ம கிச்சன் பார்க்க போகலாம். ஸோ இங்கேருந்து நேராக பார்த்தா கிச்சன் தெரியும். கிச்சன் பெரிய கிச்சன் தான், ஒரு பெரிய ரூம் மாதிரி அளவுக்கு கிச்சன். ஸோ நிறைய இடங்களில் கிச்சன் சின்னதாக போட்டிருப்பாங்க. ஆனால் இங்கே கிச்சன் நல்லா பெருசாகவே போட்டிருக்காங்க. ஒரு பெரிய ஃபேமிலி கூட சமைக்கலாம் அந்த மாதிரி பெரிய கிச்சன் தான். கவுண்டர் டாப்பு ரொம்ப பெருசாக. ஆனால் நான் நிறைய பொருட்கள் வைக்கல. மிக்ஸி, தண்ணி குடம், அப்புறம் உப்பு, புளி,
எண்ணெய் அந்த மாதிரி முக்கியமானது மட்டும்தான் கவுண்டர் டாப்பில் வச்சுருக்கிறேன். இங்கேயும் ஒரு பெரிய செல்ஃப் இருக்குது. ஸோ இதில் வந்து நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வச்சுக்கலாம். ஸோ கிச்சனில் வந்து நிறைய இடம் கொடுத்துருக்காங்க. பொருள் எல்லாம் தாராளமாக வைக்கலாம். அந்த மாதிரி நிறைய இடம் இருக்குது. இது எல்லாமே சமையலுக்கு பயன்படுத்துறது தான். ஸோ மசாலா வகைகள், பொடி அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்கும். அவ்வளோதான், கிச்சன்லேருந்து வெளியே வந்துடலாம். கிச்சனில் கீழேயுமே நிறைய பொருள்லாம் வைக்கலாம். டெய்லி யூஸ் பண்ணுற பாத்திரம்லாம் வைக்கலாம். அந்த மாதிரி தான். ஸோ இந்த ஸ்க்ரீன்லேருந்து உள்ளே போனோம் அப்படின்னா ஹால் வந்துடும். அவ்வளோதான். ஸோ இதுதான் ஃபுல் ஹோம் டூர். வீடு சின்னது தான், இருந்தாலும் அதுலேயுமே 2 பெட்ரூம் கொடுத்து பெரிய கிச்சன் கொடுத்து ஒரு பெரிய ஃபேமிலி இருக்கிற மாதிரி ஒரு செட்டப்பில் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.